உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி வெள்ளையும் சொல்லியுமா திரிஞ்சிருந்த என்னையும் என் புள்ளிய வைக்க போற சந்துக்குள்ள விட்டு அடின்னு அடிக்கிறிய நாயமா விஜய். ஐயோ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், நாயமா தம்பி, நாயமா நீ என்ன செருப்பால் அடிய வாங்கிப்ப, வேற வாங்கிப்ப, தொடப்பக்கட்டை அடி 4 தொடப்பக்கட்டை வாங்கிப்ப, கரெக்டா இல்லையா? ஏன்னா அவ்வளவு ஊழல் பண்ணிருக்கேன் நான், கரெக்டா இல்லையா? இப்ப கூட பாரு, தம்பி ரிப்பேர் பாபு 4 தொடப்பக்கட்டை வாங்கிடுவா, அடிக்க உன்ன அடிக்கிறதுக்கு இல்ல, வாங்கிடுவா 4 தொடப்பக்கட்டை வாங்கிடுவா. இப்படி நீ என்ன அடிச்சிருந்தா கூட நான் வாங்கினு இருப்பேன். வெள்ளை அறிக்கைன்ற பேர்ல அறிக்கையை விட்டு எங்களை அரமண்டல் ஆக்கி விட்டியே நாயமா, நாயமா தம்பி விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், நாயமா. தம்பி ரிப்பேர் பாபு, என்னப்பா எப்ப பாரு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி தட்டிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற? இங்க வா, உனக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிடலாங்கிறான். என்னது எனக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிக்கிறான்? அதுக்கு தான் நான் தட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். யாரியா நீ வேற ஒரு பக்கம்? ஐயோ, அதாவது தம்பி இங்க வா வா வா, பதறாத வா. வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சிருந்த என்னையே வைக்க போற சந்துக்குள்ள போட்டு அடிக்கலையா? நானே என்ன பகுமானம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதாவது 10 லட்சம் கோடி கடன் பொய்யா புளி தட்டு கொலைப்படம் வந்து ஓடணும். ஆனா 13 லட்சம் கோடின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். 13 லட்சம் கோடி கடன்றது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், கேட்டா இல்லையா? ஏன்னா ஊழல் பண்றதுல ஸ்பெஷலிஸ்டான ஊழல் பண்ற ஆளு நம்ம 2 பேர் மட்டும் தான், கரெக்டா? எப்படி இப்ப பயப்பட கண்டுபிடிச்சு கழுத்து மேலே கட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறான். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. அதாவது 2021 67,000 ரூபாய் மட்டும் தான் தனி மனுஷனோட கடன், கரெக்டா இல்லையா? 2025 1,27,000 28,000 கிட்ட ஒரு தனி மனுஷனோட கடன் சொல்லி நான் ஊழல் பண்ணி உலக்க நாயகன் மாதிரி ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேன். இப்பதான் கண்டுபிடிச்சாங்க 2021 எப்படியா ஒரு தனி மனுஷனோட கடன் வந்து 67,000 ஆகும், 2025 எப்படியா ஒரு தனி மனுஷனோட கடன் வந்து 1,28,000 உயர்ந்ததுன்னு என்ன தூக்கி செருப்பாலே அடிக்கிறான். என்ன பண்றது? வாங்கிட்டு அடுத்த செருப்பு வாங்கின்னு போயிட்டே இருக்க போய் கடன் போய் ஒரு வீக்கேசி செருப்பு வாங்கின்னு வா, டப்புன்னு வாங்கின்னு வாப்பா. அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன பண்றது? வடிவேல் கணக்கா தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப அப்பதான் அரசியல் ஒண்ணு நடத்த முடியும். இத்தனை 13 லட்சம் கோடியை கடனை வச்சு விட்டு வந்த ஒரு மாசத்துல இவ்வளவு நாத்து பறிச்சு நோட்டல அவ்வளவு நாத்து பறிச்சு நோட்டலன்னு நான் எவ்வளவு நோட்டிட்டு இருந்தேன் பார்த்தல. அதுதான் அரசியல். இப்ப பாரு, நான் ஒரு வெத்து பேப்பரை எடுத்து இது வந்து ஏல கிரியேட் பண்ணாங்க. நான் ஒரு வெத்து பேப்பரை எப்ப வழக்கம் போல வெத்து பேப்பர் அறிக்கை ஒண்ணு விடுவோம்ல, ஒப்பாரி அந்த அறிக்கையிலே ஒப்பாரி வைக்க நான் ஒப்பாரி வைக்கிற சவுண்டு கேட்கும், கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் வெத்து பேப்பரை ஒண்ணு ரெடி பண்ணி தம்பி இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலியமா வந்து இதை வந்து ரெடி பண்ணாரு இந்த அறிக்கையெல்லாம், இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, மக்களை நான் நம்ப வைக்க போறேன். எப்படி மக்கள் நம்ப மாட்டாங்க, என்ன மண்டியிலே கூட்டுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும் இல்லையா? மக்களுக்கு நல்லதை தான் பண்ணல இது வரைக்கும், இதையாச்சும் பண்ணுவோம். உச்சமே இல்ல. இதுல என்ன ஹைலைட்னா, பல அரசியல்வாதிகள் மக்கள் கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம்? நாங்க எப்பவுமே மக்களுக்காக நல்லதை தான் செய்வோம், நல்லதை மட்டும் தான் செய்வோம், நல்லதே தான் செய்வோம் அப்படின்னு. ஆனா நம்ம குளத்தூர் கோவால் மட்டும் என்ன சொல்லுவார்னா, நான் மக்களுக்காக உழைக்கிறனோ இல்லையோ அயராத ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஊழல் 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 தான். அப்ப நல்லது சார், அது எந்த ஜெயக்கடா கறிக்கடையில் விற்குது எனக்கு தெரியலப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு கொல்லப்புறமா புது ஒரு பக்கம் ஓடுறேன், கரெக்டா இல்லையா? 2021 கடன் இருந்தது 5 லட்சம் கோடி, 2025 13 லட்சம் கோடியை வந்து கடன் வச்சு விட்டு கண்ட மேனிக்கு கஜானாவை கடிச்சு கொதிட்டு ஓடிக்கிறிய நியாயமா இது? வெள்ளை அறிக்கை விட்டு நேற்று வெள்ளை சொல்லியமா தெரிஞ்சிட்டு இருந்த நம்ம வெங்கட்ரமணா எல்லாரையும் தூக்கி போய் வைக்க போற சந்துக்குள்ளேயே வச்சு குமுறாங்க ஒரு பக்கம். இப்ப இதையும் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒரு வெத்து பேப்பரை எடுத்து அதுல எதுவுமே இல்லாம எந்த ஒரு துப்பு தோறுமே இல்லாம ஒரு வெத்து பேப்பரை எடுத்து வெள்ளை அறிக்கை நாங்க விட போறோம். பாத்துக்கினே இருப்பா. ஆமா, நாங்க என்ன சும்மா அவதூறு பருப்பி கண்ணிகள் இல்ல. நாங்க இதெல்லாம் பண்ணி போட்டு விஜய் ஒரு மாசத்துல ஏன் இந்த விவசாய தள்ளுபடி பண்ணல? ஏன் வந்து விவசாய தள்ளுபடி குறு சிறு விவசாயிகளுக்கு இவ்வளவுதான் பண்ணுவாரா? அப்புறம் ஏன் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாரு? ஏன் இன்னும் ஒரு 600 1000 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னு ஒரு கதை அனுப்புறானுங்க. இப்படி ஏகப்பட்ட கதையை அனுப்புறானுங்களே. எப்படா இது 13 லட்சம் கோடி, அதாவது எப்படி 1-2 கிடையாதுடா, 10 லட்சம் கோடின்னு சொல்லி ஊரை ஏமாத்தின்னு போயிட்டு அங்கங்க 10 ரெக்கார்ட் அடிச்சு கூடாரம் போட்டு குமுறி அழுதுனாங்க அப்பனும் புள்ளியும், கரெக்டா இல்லையா? ஆனா 13 லட்சம் கோடியை கடன் வச்சுதான் மக்கள் கிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம ஆளு முதலமைச்சர் விஜய் ஏமாத்தி இருக்கிறாங்க. பாத்துக்க, இப்படியே ஒப்பாரி வச்சிருக்கீங்க நீங்க. ஒப்பாரிக்கு மேல ஒப்பாரி தான் எப்பவுமே.
இதுல இன்னொரு விஷயம், கொடூரமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நேத்து 6 மணி அளவில் என்ன பண்ணாங்க, வெள்ளை அறிக்கைன்றத ஒண்ணு விட்டாங்க. கரெக்டா இல்லையா? விட்டு ஓட வச்சாங்க. இப்போ நாளைக்கு 18ஆம் தேதி சட்டசபை கூடுது. சட்டசபை கூடுதா? உடனே நம்ம நதியா தம்பி யோ இல்லையா நான் ஒண்ணு கேக்குறேன், அது எப்படியா சட்டசபையில சும்மாவே நீங்க எங்களை சந்து பொந்து எல்லாம் ஓட விட்டு உதவுன்னு உதைப்பீங்க? கரெக்டா இல்லையா? நீங்க என்ன சட்டசபை ஒரு நாள் சட்டசபை வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வெள்ளை அறிக்கைலாம் விடணுமா? அப்ப நான் வந்து ராவும் பகலமா கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி அவதூறு பாயிண்ட் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் எங்க போய் ஒப்பிக்கிறது? எங்க போய் மனப்பாடம் பண்ணதெல்லாம் நான் எங்க போய் ஒப்பிக்கிறது? சொல்லு சார். நான் ஆளுநர் கிட்ட போயிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு டோர் யாருக்குமே தெரியாத ஒரு எமர்ஜென்சி டோரா திறந்து வைங்க, ஏன்னா அப்பதான் நான் மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிச்சுட்டு அப்படியே ஓடிடுவேன் நானு. கரெக்டா இல்லையா? இல்லைன்னா வெள்ளை அறிக்கை விட்டதெல்லாம் என்ன பக்கமா எடுத்து பாட்டா கழட்டி வச்சு பேசுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, எங்க அப்பா வேற கூட இல்லை. எங்க அப்பா கூட இருந்தாலும் 2 பேரும் ஜோடி அடி வாங்குவோம். இப்ப எங்க அப்பாவும் கூட இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம நதியா தம்பி ஒரு பக்கம் நீட் தீஸ்மான்னு ஒரு பக்கம் அல்றாராமா, ஒரு பக்கம் இருக்குடி உனக்கு நாளைக்கு வா சட்டசபையில வாடி, ஒரே சந்து பொந்து தான் கலவரம் தான், டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் சேனல் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருக்கும். வாங்க உங்களுக்கு இருக்குடி அடி. இதுல என்ன ஹைலைட்னா, இப்போ இதெல்லாம் விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம மேஜிக் ஷோ மேயர் பிரியாவை போட்டு பொழக்கிறாங்க. நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, விளக்க ஏத்துறன்ற பேர்ல கீழே ஒரு வீடியோ போடுற பேர், விளக்க ஏத்துறன்ற பேர்ல புரோட்டா காலை வச்சு பரோட்டா சால்னா வச்சுட்டு போட்டு எல்லா வேலைக்கும் எல்லாத்தையும் அவரே வந்து ஏத்திட்டாரு. உடனே நம்ம மேஜிக் ஷோ மேயர் பிரியாவை செருப்பு கழட்டி செவிலி அடிக்கிறாங்க. புரோட்டா காலை பத்தியா பேசுறேன், புரோட்டா மாதிரி கொத்து புரோட்டா போட்டு விட்டாங்க நம்ம மேஜிக் ஷோ மேயர் பிரியாவை. கொஞ்சமே இல்ல, நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பட்டாப்பட்டி வீரர்களை பறந்து அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நாளைக்கு இன்னும் பெரிய ஜோக்கா இருக்கும் சட்டசபையில. ஓடாதீங்க நதியா தம்பி, ஓடாதீங்க.